ஹலோ கைஸ், வெல்கம் டு தஷூஸ் vlog. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் செட்டிநாடு கிரேவி தான் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் 4 வெங்காயம், 3 தக்காளி, கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, ஜிஞ்சர் பேஸ்ட், அப்புறம் கொத்தமல்லி தழை. இப்போது செட்டிநாடு மசாலா ரெடி பண்ணிடலாம் வாங்க. அதுக்கு வானலை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறமா சோம்பு 2 டீஸ்பூன் போட்டுக்கணும். அப்புறம் கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கணும். இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அந்த கரம் மசாலாவுக்கு சேர்ப்போம் இல்லையா, அது சேர்த்துக்கணும். பட்டை, கிராம்பு, இது அந்த கல்பாசி தான் செட்டிநாடு கிரேவிக்கு ரொம்ப நம்ம சேர்க்கணும். அப்புறம் அந்த இலை சேர்ப்பாங்க இல்லையா, அதுவும் சேர்த்துக்கணும். நான் தேங்காய் இல்லாததுனால நான் முந்திரி போட்டிருக்கேன். இது பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இது வதங்கினதுக்கப்புறமா இதை என்ன பண்ணணுன்னா ஆற விட்டு மிக்சியில் அரைச்சிக்கணும். அது நல்லா பேஸ்ட் மாதிரி வரும். அப்புறமா என்ன பண்ணணுன்னா ஆயில் ஊற்றிட்டு நம்ம வெங்காயம் வதக்கிட்டு கூடவே பச்சை மிளகாய் சேர்த்து வதங்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது நல்லாவே ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கணும். அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கணும். கருவேப்பிலை நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். பண்ணி வச்சுருந்த தக்காளியும் நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். எப்பயுமே எல்லாத்தையும் செப்ரேட்டாக வதக்கினா தான் நல்ல ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் பச்சை மிளகா 3 போட்டிருக்கேன். அப்புறம் காஞ்ச மிளகா மசாலாவுக்கு நான் ஏற்கனவே 2 போட்டு வதக்கியிருக்கேன் தனியாக. ஸோ அதனால் நான் மசாலா எல்லாமே கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறமா மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன், அதுக்கப்புறமா மல்லித்தூள் 1 டீஸ்பூன். இது எல்லாமே ஸ்மெல் போகிறதுக்காக நல்லா நம்ம இப்போது வதக்கிக்க போகிறோம். இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். இது நல்லா ஆட் பண்ணிட்டு ஓரளவுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டதுக்கப்புறமா நம்ம சிக்கன் கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். இப்பயுமே கிரேவிலாம் செய்கிற மாதிரி இருந்தால் நம்ம அந்த சிக்கனோட ஸ்கின் இருக்கு இல்லையா, அதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம அந்த கிரேவிக்குள்ள ஆட் பண்ணிட்டா அதோட ஃபேட்டி கண்டென்ட் நமக்கு நல்ல ஒரு கிரேவி டெக்ஸ்சர் நல்லா கொடுக்கும், டேஸ்டியாக இருக்கும். நீங்களே பாருங்கள். அது நம்ம நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதோட ஆயில் தனியாக தெரியும். பாருங்கள், நல்லாவே தெரியுது. இப்போது ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நல்லா நம்ம சிக்கன் பாயில் ஆகணும். ஸோ அதனால் நம்ம இதை ஒரு 10 மினிட்ஸ்க்கு சிம்மில் வச்சுட்டு அப்புறம் மல்லித்தழை தூவி விட்டால் ரெடி. இது ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய்.